ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. நேபாள் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய ஸ்தலத்தில் சாலக்கிராமம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணு, சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணு உரையக்கூடிய அந்த சாலக்கிராமம், கிட்டத்தட்ட 360 சாலக்கிராமம் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. சாலக்கிராமம், ஒரு சாலக்கிராமத்தை கண்ணால் கண்டாலே 7 தலைமுறைக்கும் உள்ள பாவம் போய்விடும் என்று சொல்வார்கள். சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சிவ வழிபாட்டுல சிவபெருமானை அருவமா வழிபடுறது சிவலிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க. அதே போல விஷ்ணு வழிபடுறவங்க இந்த சாலக்கிராம கல்லை அருவமா வழிபடுறாங்கன்னா அது இந்த சாலக்கிராம கல்லை வச்சுதான் வழிபடுறாங்க. சாலக்கிராம கல் பல வகைகள் உண்டு. அந்த பல வகைகள்ல ஒவ்வொரு உருவம் பொறிச்சிருக்கும். அந்த ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு பெருமாளை குறிப்பதா சொல்லப்படுது. ஜனக மகாராஜாவினுடைய அந்த அரண்மனையில், அந்த அரண்மனைக்கு கீழே, அந்த அருங்காட்சியகத்திற்கு கீழே உள்ள குகை போன்ற ஒரு அமைப்பில் அந்த காலத்து திரேதாயுக காலத்தில் அந்த மன்னர்கள் உபயோகப்படுத்திய பொருட்கள், அன்னர் சீதா மாதா உபயோகப்படுத்திய அந்த பழைய பொருட்கள், அவை எல்லாவற்றையும் ஒரு நினைவு சின்னங்களாக எடுத்து தொகுத்து இங்கே வைத்துள்ளார்கள். இதுதான் மூலஸ்தான கருவறை. இங்கே ஜானகி மந்திர் என்று சொல்லக்கூடிய ஜனக மகாராஜா சீதா மாதாவினுடைய அங்க திருவிக்கிரகம் மந்திர் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ்செல்வம் சுந்தரமூர்த்தி, உதவி பேராசிரியர். சாலக்கிராம கல் பற்றி நம்ம வரலாற்றை பலவிதமாக கேள்விப்பட்டிருக்கோம். ராமர் கூட ராமாயண காலத்தில் வழிபட்டதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சாலக்கிராம கல்லை பற்றி நம்ம இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. சாலக்கிராம கல்லானது நம்மளுடைய நேபாள் நாட்டில் இருக்கிற கண்டகி நதிக்கரையில் இயற்கையாக உருவாகிற ஒரு கல்லாக கருதப்படுது. இந்த கல் எப்படி உருவாகுதோ சற்று ஒரு ஆச்சரியமாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க. வஜ்ர கிரீடம் அப்படின்ற ஒரு பூச்சி அந்த கல்லை குடைஞ்சி பலவிதமான வகைகளாக உருவாகுது. சங்கு, சக்கரம், கதை, தாமரை வடிவம்னு ஒரு 64 வகையான சாலக்கிராமம் உருவாகுது. பொதுவாக சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சிவ வழிபாட்டில் சிவபெருமானை அருவமாக வழிபடுறது சிவலிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க. அதே போல விஷ்ணு வழிபடுறவங்க இந்த சாலக்கிராம கல்லை அருவமா வழிபடுறாங்கன்னா அது இந்த சாலக்கிராம கல்லை வச்சுதான் வழிபடுறாங்க. ஒரு காலத்துல துளசி இருந்தாங்க. துளசி அனைவரும் இப்ப நம்ம செடியா பூஜிக்கிறோம். ஒரு புனித ஒரு செடியாக நம்ம எல்லாரும் வழிபடுறோம். ஒரு காலத்துல துளசி கிருஷ்ணரை நினைச்சு வழிபட்டு இருந்தாங்க. அப்படி நினைச்சு வழிபடும் பொழுது பெருமாள் என்ன பண்றாரு, அவங்கள ஏமாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஒரு மாறு வேடத்துல போயிட்டு துளசிக்கிட்ட பழகுறாரு. இது தெரிஞ்ச துளசி என்ன பண்றாங்க, பெருமாளை சபிச்சிடுறாங்க. நீ கல்லா போயிடு அப்படின்றாங்க. அதன் பிறகுதான் தெரிய வருது வந்திருக்கிறது பெருமாள் அப்படின்னு தெரியுது. அப்ப பெருமாள் பார்த்த உடனே துளசி ரொம்ப வேதனைப்படுறாங்க. உங்களையே நான் இப்படி கல்லா பிறக்கணும்னு சொல்லிட்டேனே, நீ கவலைப்படாத, போன பிறவிலேயே நீ என்ன அடையணும்னு நீ நினைச்ச, ஆனா உன்னால அடைய முடியல. அதனால அடுத்த பிறவில நீ துளசியாகவும் கண்டகி நதியாக நீ பிறப்பாய். நான் அந்த கண்டகி நதியில சாலக்கிராம கல்லா பிறப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது அந்த நதிக்கரையில தினந்தோறும் நான் உருவாகிட்டே இருப்பேன். நீ என்ன அந்த பிறவில சேரலாம். அப்ப மக்கள் உன்னையும் வழிபடுவாங்க, என்னையும் வழிபடுவாங்க. அப்படின்னு தான் இந்த கதை உருவாகி சாலக்கிராம கல் உருவானதா சொல்லப்படுது. ராமாயண காலத்துல ராமரை சாலக்கிராம கல்லை வச்சுதான் வழிபட்டாரு. எப்படி ராமர் வழிபட்டாரோ அதே போல ஜனக மகாராஜாவும் இந்த சாலக்கிராம கல்லை வச்சு வழிபட்டிருக்காரு. பொதுவாகவே சாலக்கிராம கல்லை பார்த்தாலே பெரும் புண்ணியம், பார்த்தாலே முக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் என்னமோ அவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் ஆண்டாரு. அவருக்கு சீதையை மகளாக பிறந்தாங்க. ராமபிரானே அவருக்கு மருமகனா வந்திருக்காங்க. சோ அப்பேற்பட்ட சிறப்புக்குரியது இந்த சாலக்கிராம கல். பொதுவாக சாலக்கிராம கல்லை நம்ம வழிபடும் பொழுது ரொம்ப அந்த எந்த வீட்டுல சாலக்கிராம கல் இருக்கோ அந்த வீட்டுல பெருமாளே இருப்பதா ஒரு ஐதீகம் கருதப்படுது. சாலக்கிராம கல் இருக்கிற வீடு வைகுண்டத்துக்கு இணையா கருதப்படுது. அப்போ அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய சாலக்கிராம கல்லை ரொம்ப ஒரு பூஜை புனஸ்காரம்னு சரியா நம்ம பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ அது மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் சாலக்கிராம கல்லை வச்சு வழிபடுறேன்னா என்னுடைய அடுத்த தலைமுறையும் கண்டிப்பா அதே போல அதை பராமரிச்சு வழிபடணும். அப்படி வழிபடலன்னா அவங்க மிகுந்த ஒரு பிரச்சனைக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சாலக்கிராம கல் பல
பல வகைகள் உண்டு. அந்த பல வகைகள்ல வந்து ஒவ்வொரு உருவம் வந்து பொறிச்சிருக்கும். அந்த ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு பெருமாளை வந்து குறிப்பதா சொல்லப்படுது. உதாரணத்துக்கு தாமரை வடிவம் இருக்கும், நத்தை கூடு போல ஒரு வடிவம் இருக்கும், சங்கு வடிவம் இருக்கும், ஒரு கோர பற்கள் இருப்பது போல இருக்கும், பல வடிவங்கள் இருக்கிறது. இந்த சாலக்கிராமம் கல் இருக்கிற உருவாகிற அந்த இடம் கண்டகி நதிக்கரை இருக்கு இல்லையா, அந்த நதியில நம்ம குளிச்சு முக்திநாத்தை நம்ம வழிபட்டோம்னா நமக்கு மறுபிறவே கிடையாது, முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேரால இந்த இடத்துக்கு போக முடியாது, ஏன்னா நேபாள்ல இருக்கு. அதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து துளசி கிட்ட அதை சொல்லுவாங்க, நீ வந்து கண்டகி நதியாகவும் துளசியாகவும் பிறப்பாய், எல்லாராலையும் இந்த கண்டகி நதிக்கு வந்து பார்க்க முடியாது, வழிபட முடியாது. அப்ப அவங்களாம் என்ன பண்ணலாம்னா துளசியை வந்து வச்சு பூஜை பண்ணாங்கன்னா அவங்க வந்து என்ன வந்து அடைவாங்க, என்ன வழிபட்டதுக்கு சமம், இந்த கண்டகி நதிக்கரையில அவங்க வந்து குளிச்சு என்ன வழிபட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு சாலக்கிராம கல்லை வச்சு வழிபட்டாலும் 7 பிறவில செஞ்ச பாவம் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பல புண்ணியங்கள் நமக்கு சேரும் அப்படின்னு இந்த சாலக்கிராம கல்லை பத்தி அனைவரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வந்து இறக்கும் தருவாயில இருக்காரு, அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, அந்த நேரத்துல இந்த சாலக்கிராம கல்லை வந்து நம்ம அபிஷேகம் பண்ண இல்லையா, அந்த தீர்த்தத்தை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா அவர் வந்து மோட்சம் தான் அடைவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலத்துல வந்து நம்ம ஒரு சாட்சி சொல்ல போனோம்னா நம்ம வந்து ஒரு கோர்ட்டுக்கு போறோம், ஒரு சாட்சி நம்ம சொல்லணும். ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா, இந்த சாலக்கிராம கல்லை கையில வச்சு நான் இந்த சாலக்கிராம சாட்சியாக நான் சொல்றேன், நான் சொல்றது எல்லாமே உண்மை, நான் சொல்றது எதுவும் பொய் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சாலக்கிராம கல்லை தான் முன்னிலையில நிறுத்தி சாட்சியா சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட சிறப்புக்குரியதான் இந்த சாலக்கிராம கல். நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்படும், இந்த அளவு சாலக்கிராம கல்லாம் இருக்கா, நிறைய பேர் வழிபடுறாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சமீபத்தில் ஒரு மடத்துக்கு போயிருந்தேன். அந்த மடத்தில் பார்க்கும் பொழுது சாலக்கிராம கல்லை வச்சு வழிபட்டு இருந்தாங்க. அது எப்படி வழிபட்டு இருந்தாங்க, சற்று வித்தியாசமா இருந்தது. எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க சாலக்கிராம கல்னா பெருமாளுடைய அம்சமாக கருதப்படுது. ஆனா அந்த சாலக்கிராம கல்லை வச்சு அவங்க வந்து சிவனா வழிபட்டாங்க, ஒரு நாகலிங்கம்லாம் வைத்து சிவபெருமானாக அவங்க வந்து வழிபட்டாங்க. அதே போல நம்முடைய தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கத்துல புன்னைநல்லூர் என்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கோதண்டராமர் கோயில் இருக்கு. அந்த கோதண்டராமர் கோவில்ல அந்த கோதண்டராமர் வந்து முழு சால கிராம கல்லாக இருக்கிறாரு. அந்த முழு வடிவமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த முழு வடிவமும் சாலக்கிராம கல்லால் உருவான ஒரு வடிவமா கருதப்படுது. 12 சாலக்கிராம கல்லை வச்சு நம்ம வழிபட்டோம்னா 12 சிவலிங்கங்களை வச்சு வழிபட்ட பலன் கிடைக்கும். பொதுவாகவே ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டாலே அத்தனை ஒரு பலன்களும் அத்தனை ஒரு சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். அப்போ 12 சிவலிங்கம் நம்ம வச்சு வழிபடும் பொழுது, அதாவது 12 சாலக்கிராம கல்லை வச்சு நம்ம வழிபடும் பொழுது 12,000 சிவலிங்கத்தை வச்சு வழிபடப்பட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜனகர் வழிபட்ட 32 சாலக்கிராம கற்களை வந்து அவருடைய அரண்மனையில இருந்து உங்களுக்காக வந்து நாங்க எக்ஸ்க்ளூசிவா அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். அதை இப்போது நம்ம பார்க்கலாம். ये जनक महाराजू, ये रानी सुननाम्बा, ये पार्वती शंकर, ये पुष्पध्वजी चाचा, उनकी पत्नी सुदर्शना। राजा जनक 2 भाई थे, मांडवी सुकृति पुष्पध्वजी का, सीता उर्मिला जनक का। दोनों भाई का विवाह शादी होने के बाद तिब्बत से गंगा तक राजा जनक का राज थे। तो मिथिला अकाल पड़ गया तो अब बरसात भी है, न संतान भी है, न बच्चे हैं। ஜானகி மந்திர் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனக மகாராஜா அவனுடைய இந்த அரண்மனையில் இங்கே ஜனக மகாராஜா, நாம் பார்த்த இந்த காட்சியில் ஜனக மகாராஜா மற்றும் சுனைனா அவருடைய மகாராணி மற்றும் சிவசங்கர் பார்வதியோடு மற்றும் அவருடைய 2 சீதாவினுடைய 2 மாமாக்கள் ஜனக மகாராஜாவுடைய சகோதரர்களும் மற்றும் அவர்களுடைய புத்திரியான சீதா மாதா ஊர்மிளா மாண்டவி ஸ்ருதகீர்த்தியோடு இங்கே புடைசூட இங்கே வீற்றிருக்கும் அந்த காட்சியை இங்கே பார்க்கலாம். மேலும் இந்த ஜனக மகாராஜா எவ்வாறு வந்து சீதா மாதாவை பூமியிலிருந்து அந்த கண்டெடுத்தார் என்று சொல்லக்கூடிய சீதாமரி என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயம், அந்த ஆலயத்திலிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த ஆலயத்திலிருந்து இங்கே வந்து ஜானகி அம்மாவிற்கு ஒரு ஆலயத்தை இங்கே எழுப்பினார். இந்த நேபாள் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய ஸ்தலத்தில் சாலக்கிராமம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணு, சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணு உரையக்கூடிய அந்த சாலக்கிராமம், அந்த சாலக்கிராமம்
கிட்டத்தட்ட 360 சாலக்கிராமம் இங்கே வைக்கப்பட்டுள்ளது காட்சிக்காக நாம் இப்போ கண்டு ரசித்தோம். சாலக்கிராமம், ஒரு சாலக்கிராமத்தை கண்ணால் கண்டாலே 7 தலைமுறைக்கும் உள்ள பாவம் போய்விடும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த சாலக்கிராமத்திற்கு தினமும் ஜனக மகாராஜா சாலக்கிராம பூஜை செய்யாமல் தன்னுடைய பணியை துவங்க மாட்டார். மேலும் தனுஷ் பூஜை என்று சொல்லக்கூடிய சர்வேஸ்வரனால் பரசுராமருக்கு அளிக்கப்பட்ட அந்த தனுஷ் ஜனக மகாராஜாவிற்கு அளிக்கப்பட்டதால் தினமும் சாலக்கிராம பூஜையும் தனுஷ் பூஜையும் இந்த வில் பூஜையும் செய்து முடித்துவிட்டு தான் தன்னுடைய பணியை, அன்றாட பணியை ஜனக மகாராஜா தூங்குவார். அந்த அற்புதமான ஒரு கதையை இன்று நமக்கு இந்த பண்டிட்ஜி மூலமாக வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் இங்கு இருக்கிறது. இது ஐபிசி பக்தி சேனலுக்காக நாம் நேபாளத்திலிருந்து உங்களுக்கு வழங்குகிறோம். ஜெய் சியாராம். மகாராஜாவினுடைய அந்த அரண்மனையில், அந்த அரண்மனைக்கு கீழே, அந்த அருங்காட்சியகத்திற்கு கீழே உள்ள குகை போன்ற ஒரு அமைப்பில் அந்த காலத்து திரேதாயுகம் காலத்தில் அந்த மன்னர்கள் உபயோகப்படுத்திய பொருட்கள், அன்னர் சீதா மாதா உபயோகப்படுத்திய அந்த பழைய பொருட்கள், அவை எல்லாவற்றையும் ஒரு நினைவு சின்னங்களாக எடுத்து தொகுத்து இங்கே வைத்துள்ளார்கள். இந்த இடத்துல எப்படின்னா இந்த கோட்டை போன்ற இந்த அமைப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. இது அந்த காலத்தில் அந்த மன்னர்களுடைய ஆட்சியில் இது போன்று அமைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு இது ஒரு சான்றாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஜனகபுரி மந்திர், ஜானகி மந்திர் திகழ்கின்றது. ஜனகபுரி அரண்மனை என்று சொல்லக்கூடிய ஜானகி மந்திர் அந்த ஆலயத்தில் நேபாளில் அங்கே இருந்து கொண்டு ஐபிசி பக்தி சேனலுக்காக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்ரீ சீதாராம விவாக மகோத்சவத்தை ஒட்டி இங்கே ஜானகி மந்திரை இங்கே களை கட்டி இங்கே ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் என்ற கோஷமிட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த இடம்தான் மூலஸ்தான ஒரு கருவறை என்று சொல்லி இங்கு விடிய விடிய நேற்று முந்தானேத்து முதல் விடிய விடிய ஆக்சுவலி பஜனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அத்தனை பேரும் பஜனை கோஷ்டியினர் அத்தனை பேரும் இங்கு கிடைக்கக்கூடிய உணவை அவர்கள் அத்தனை பேருக்கும் உணவு பரிமாறி இங்கு சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்டு கொண்டு வருகிறது. 2 நாட்களாக தொடர்ந்து இங்கே பஜனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்தில் திளைத்து போயிருக்கிறோம். அப்படிப்பட்ட உற்சாகமாக கரை புரண்ட வெள்ளம் எங்களுடைய இல்லத்தில் இருக்கிற சீதா மாதாவிற்கு, எங்களுடைய செல்வ மகளுக்கு நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் எல்லோரும் உற்சாகமாக அவரவர்கள் வீட்டு திருமணத்தை நடத்துவது போல உற்சாகமாக இருக்கிறார்கள். இதுதான் மூலஸ்தான கருவறை. இங்கே ஜானகி மந்திர் என்று சொல்லக்கூடிய ஜனக மகாராஜா சீதா மாதாவினுடைய அங்க திருவிக்கிரகம் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாக்கியத்தை நாமும் சேர்ந்து ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெய் சீதாராம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.